உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க கேமரா வச்சு யூஸ் பண்ணுற பல அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த வகையில் நம்ம பார்க்க போகிறது 6 அசத்தலான கேமரா அப்ளிகேஷன்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் எப்போலாம் வீடியோ அப்லோட் செய்யப்படுதோ உங்களுக்கு அப்டேட் உடனுக்குடன் கிடைச்சிடும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அப்ளிகேஷன் பேர் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்ரிக். ரீசெண்டாக ஐஃபோன் 10ல் ட்ரெண்டான அனிமோஜி அதே பேஸ் பண்ணி இந்த மாதிரி ஆண்ட்ராய்டில் ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் எடுத்தோடனே உங்கள் ஃபேஸை ஸ்கேன் பண்ணும். ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்னெல்லாம் ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் கொடுக்குறீங்களோ அங்கே இருக்க கேரக்டர்ஸும் அதே மாதிரி ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் உங்கள் ஃபேஸ் ரியாக்ஷன் வச்சு அதுவும் சென்சரில் உங்களுக்கு கேப்சர் பண்ணி அங்கேயும் உங்களுக்கு அசைவலுக்கு தெரியுது கேரக்டர்ஸ்லேயும். இங்கே நீங்கள் பார்க்குறீங்க நான் என்னெல்லாம் செய்கை செய்கிறேனோ அதையும் அந்த கேரக்டர்ஸ் செய்யுது. இதில் பல விதமான கேரக்டர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் பூனை, அப்புறம் டைனாசர், அப்புறம் இன்னும் கொஞ்சம் விதமான பூனைகள், இன்னும் மாதிரி பல ஆப்ஷன்களில் உள்ள உங்களுக்கு இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு முக அசைவுகளால் மட்டுமே உங்களுக்கு ஏற்படக்கூடியது. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இன்னும் பல விதமான மாஸ்க் ஆப்ஷன்ஸும் உள்ள உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா வித்தியாசமான மாஸ்க்லாம் உள்ளே இருக்குது. அதே மாதிரி உங்களால் அயன்மேனாக மாற முடியும், அதே போல் யானையாகவும் மாற முடியும். கண்டிப்பாக குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு அப்ளிகேஷனாக இருக்கும். டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த அப்ளிகேஷன் பேர் பார்த்திங்கன்னா கேம் ஃபைண்ட். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணனே உள்ள உங்களுக்கு ஒரு கேமரா ஓப்பன் ஆகும். இது நார்மல் கேமரா கிடையாது. நீங்கள் இங்கே என்ன பொருளை வச்சு நீங்கள் ஃபோட்டோ எடுத்தாலுமே அது ஃபோட்டோவில் இருக்க அந்த இமேஜ் என்னது அப்படின்றத உங்களுக்கு இன்டர்நெட்டில் உங்களுக்கு சர்ச் பண்ணி அது அவுட்புட்டை உங்களுக்கு கொடுக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு சிசர்ஸ் பிக்சர் எடுக்கிறேன். அந்த பிக்சர் இது என்னது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுது. உங்கள் ஃபோனில் இருக்க இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி இது ஆப்ஜெக்ட் என்னது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணதுனால அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கொடுக்கும். இது நான் பல விதமான ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒரு தீப்பெட்டி வச்சு அதை நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்குறோம். அதையும் இது எக்ஸாக்டாகவே கண்டுபிடிச்சி வியப்பில் ஆழ்த்தது. கண்டிப்பாக நீங்கள் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் 3D ஃபோட்டோஸ். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்களுக்கு 3D ஃபோட்டோ எடுக்கணும், அதுவும் 180 டிகிரியில் எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணணும்னா இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி உள்ள கேமரா இருக்கும். கேமரா ஆன் பண்ணி நீங்கள் உங்கள் வலது இல்லை இடது பக்கம் ஏதோ ஒரு சைடு 180 டிகிரியில் ரொட்டேட் பண்ணுங்கள். உங்கள் ஃபோனில் இருக்க அந்த லொக்கேஷனில் இருக்க 180 டிகிரி எல்லாத்தையுமே இது கேப்சர் பண்ணிடும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க நான் மட்டும் ஸ்டேபிளாக இருக்கேன், என்னை சுற்றி இருக்க எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே இது கவர் பண்ணிடுச்சு. கண்டிப்பாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான அப்ளிகேஷன். டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த அப்ளிகேஷன் பேர் பார்த்தீங்கன்னா இன்ட்ரூடர் செல்ஃபி. நிறைய பேருக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த அப்ளிகேஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்ற ஃபஸ்ட் சொல்லிடுறேன். உங்கள் ஃபோனை யாராவது பாஸ்வேர்ட் போட்டு அன்லாக் பண்ணணும் அப்படின்றத பார்த்தாங்கன்னா அவங்களோட செல்ஃபி இந்த ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷன் கேப்சர் பண்ணிடும். உள்ள பல விதமான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எத்தனை வித ஃபோட்டோஸ் எடுக்கணும், எவ்வளோ கேப்பில் எடுக்கணும், எவ்வளோ இன்டர்வல்ஸில் எடுக்கணும் அப்படின்னு பல ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ ஃபோனை அன்லாக் பண்ணி தவறுதலாக பாஸ்வேர்டு போட்டு பார்க்கலாம் இது ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நான் தவறுதலாக இன்னொரு பாஸ்வேர்டு போடுறேன். இப்போ இன்கரெக்ட் பாஸ்வேர்டு அப்படின்ற மாதிரி சொல்லுது. அதே மாதிரி மறுபடியும் இன்கரெக்டாக இன்னொரு பாஸ்வேர்டு கொடுக்குறோம். இப்போ எந்த ஒரு விதமான நமக்கு ஒரு எஃபெக்ட்டுமே தெரியல, ஆனால் அது பேக் எண்டில் அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துரும். ஸோ இப்போ உங்கள் ஃபோனை யாராவது அன்லாக் பண்ணணும்னு ட்ரை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஃபோட்டோ எடுத்தது கண்டிப்பாக தெரியவே தெரியாது. ஆனால் உங்களுக்கு உங்கள் கேலரியில் இல்லை உங்கள் மெயிலுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த அப்ளிகேஷன் பிக்சரை சென்ட் பண்ணிடும். டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த அப்ளிகேஷன் பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கிட் ஏஆர். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது ஒரு கேமிங் அப்ளிகேஷன். ஆர்குமெண்ட் ரியாலிட்டியில் ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஃப்ளாட் சர்ஃபேஸில் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு பிளாக்ஸ் வர ஆரம்பிக்கும். இந்த பிளாக்ஸ் நீங்கள் ஒன்றுக்கு மேலே ஒன்று நீங்கள் அடிக்கொண்டே போகணும். எவ்வளோ தூரம் நீங்கள் அடுக்கிறீங்க அப்படின்றது தான் கேமோட சேலஞ்ச். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் மேலே பிளாக்ஸ் வந்துகிட்டே இருக்குது. சைஸ் மாறிக்கிட்டே இருக்கும். கரெக்ட் சைஸில் வைக்கணும்னு தான் உங்களுக்கு அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் போக முடியும். உங்களுக்கு கேமராவில் விளையாடுறதுக்கு பிடிக்கல அப்படின்னா கேமரா ஆஃப் பண்ணிட்டும் நீங்கள் விளையாடலாம். கண்டிப்பாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ரொம்பவே அடிக்டிவாகவும் இருக்குது. டவுன்லோட் பண்ணி விளையாண்டு பாருங்கள். அடுத்த அப்ளிகேஷன் பேர் பார்த்தீங்கன்னா கேமரா FE5 லைட். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு DSLR போல் ரொம்ப எஃபெக்டிவான ஃபோட்டோஸ் எடுக்கணும்னா இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம நார்மல் கேமராவில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்காது. ஆனால் அந்த கேமரா FE லைட்டை உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணும்போது உள்ள பார்த்தீங்கன்னா பல விதமான மேனுவல் செட்டிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ISO, ஒயிட் பேலன்ஸ், அப்புறம் எக்ஸ்போஷர் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனில் இருக்கும். கண்டிப்பாக அந்த டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். DSLR போல் பல இமேஜஸ் உங்களால் எடுக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த 6 அப்ளிகேஷனுமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது எனக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். இதே மாதிரி இன்னும் பல வித்தியாசமான கண்டென்ட்களோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற தமிழ் டெக் லான்சர். என்னோட பேர் கௌதம். நான் இந்த வீடியோலேருந்து சைன் ஆஃப் பண்ணிக்கிறேன்.